செந்தமிழ் ஆகம அந்தணர்கள் வழிபாடு ஆற்ற தமிழ் முறையிலே நடக்கிறது. ஆகையால் இங்கு நடக்கின்ற சடங்குகளும் முறைகளும் அனைத்தும் தமிழிலே தான் நடக்கும். ஆகையால் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது வழிபாட்டிலே முதல் வழிபாடாக குரு வழிபாட்டினை செய்து இந்த வழிபாடானது தொடங்கப்படுகிறது. அனைவர்களுக்குள்ளும் உழைப்பு ரீதியாக ஒரு குரு இருப்பார், ஆன்ம ரீதியாக ஒரு குரு இருப்பார். அந்த வகையிலே அனைத்து வகையான குருமார்களையும் நினைத்து இந்த வழிபாடானது தொடங்கப்படுகிறது. என்னை இப்பவத்தீர் சேரா வகையெடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினால தத்துவ சுத்தி செய்து முன்னையான் ஈட்டி கொண்ட மேல்வினை முட்டை தீத்து மண்ணி வந்து என்னை காத்த இந்த மண்ணில் வந்து என்னை காத்த மானுட சிவமே போற்றி போற்றி
குருவடியாய குணங்களில் நின்று கருவடியாய கணக்கை அறுக்க வருமொழி மால மறுக்க வல்லார்கட்கு அருள் வழி காட்டுவது அஞ்செழுத்துமே வரும் வழி போம் வழி மாயா வழியை கருவழி கண்டவர் காணா வழியை பெருமழியாய் நந்து பேசும் வழியை குரு வழியே சென்று கூடலோ ஆமே. ஓ எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் குருமரபுக்கெல்லாம் முதற் குருநாதனாகே பங்கயம் துளவும் நாரடுக்கவளோ போற்றி போற்றி சலம்பூவோடு தூவம் மறந்தறிய தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிய நலம் தீங்களும் உன்னை மறந்தறிய உண்ணாம மின்னாமல் மறந்தறிய குழல் மேகம் அணி வண்டு தும்பி வலை பேரிகை தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே சங்கேந்து மலர் குடங்க புத்தேலும் அரகோ உந்தழல் கால் சூளம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழில் தலை நின்றாற்ற செய்தோர் பங்கேந்தும் பெருமாட்டி விடிகளிப்ப இருமுனிவர் பணிந்து போற்ற பொங்கேந்து மணிமன்றுள் குனித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வாம். 2 தாய்மார்கள் மேடைக்கு விளக்கினை ஏற்றுவதற்கு எழுந்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே பாரடை ஐந்தாய் பிறந்தாய் போற்றி போற்றி. ஓம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் நமச்சிவாயவே. மெய்யுளே விளக்கை ஏற்று வேண்டளவு உயரத்துண்டு ஒரு உபாயம் பட்டு உகக்கின்றேன் முகபாவனும் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களில் வெளியர் சால செய்வது ஒன்றும் அறிய மாட்டேன் நான் செய்வது ஒன்றும் அறிய மாட்டேன் திரு புகழூர நீரே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடன் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனைய வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே விளக்கை விளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு விளக்குடையான்கள் மேவலும் ஆமே. எந்த ஒரு வழிபாட்டையும் தமிழுடைய மரபிலே விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மரபு. அந்த வகையிலே இந்த வழிபாடானது விளக்கு ஏற்றி இந்த வழிபாடானது தொடங்கப்படுகிறது. விளக்கை விளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு விளக்குடையான்கள் மேவலும் ஆமே என்று இறைவன் அருள் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த விளக்கினை ஏற்றி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலப் பெருமான்
திருமந்திரத்திலே ஏற்றி நண்புலத்து ஏனைய வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் சுடர்விட்டு எழுந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோவில் அடைய விளக்கு ஏற்றி ஏதம் நினைந்து அருகந்தர் எதிரே முதிரும் களைப்பினுடன் ஆதருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய என்று கலியநாயனார் திருவொற்றியூரிலே திருவிளக்கினை ஏற்றி திருவடியை அடைந்தவர்களில் ஒரு நாயன்மாராக விளங்கக்கூடிய கலியநாயனார் இந்த விளக்கினை ஏற்றுதான் இறைவனுடைய திருவடியை அடைந்தார். அப்படிப்பட்ட போற்றக்கூடிய திருவிளக்கினை ஏற்றி இப்பொழுது வழிபாடானது தொடங்கப்படுகிறது. சலம் பூவடு தூப மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமே மறந்தறியேன் தலை உளந்தார் தலையில் பழிகொண்டுள்வார் உடலுள்ளூர் சூளை தவத்துருளாய் அளந்தே நடிய நதிகை கொடில வீரட்டான துறை அம்மானே பெரும் புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு ரூபம் கருவினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே சூழலி விளக்கே சுருகுடல் மணமலை மணந்தை பாதியே பரணே பால்கொள்வன் நீற்றாய் பங்கயத்து அயனமால் அறியா நீதிய செல்வ திரு பெருந்துறையில் நிறைமலர் குருந்த மேவியதேர் ஆதியே அடியன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே கலித்து கலந்ததோர் காதல் கசிபடும் காவிரிவாய் குளித்து தொழுது நின்று ஒரு பத்தரை கோதில் சிந்தேன் தெளித்து அமுது செய்வித்து அமல் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்பமாக்கோ ஐயாறு அடித்தளமே வேட்டவி உண்ணும் இருசடை நந்திக்கு காட்டவும் நாமளும் காலையும் மாலை முட்டவி ஆவனும் உள்ளும் குளிர்விக்கோ பாட்டவி காட்டுதோம் பலவியாமே. அப்படியே ரெண்டு பூவா விளக்கு சுடர்ல காமிச்சு கீழே பாதத்துல போடும். ஓம் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றே போற்றிவோம். ஓம் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றே ஓம் எரிசுடராய் நின்ற இறைவா போற்றே ஓம் எரிசுடராய் நின்ற இறைவா போற்றே ஓம் கொல்லாமழுவாய் புடையாய் போற்றே ஓம் கொல்லும் குற்றொன்றை உதைத்தாய் போற்றே ஓம் கல்லாதார் காட்சி கரியாய் போற்றே ஓம் கற்றார் இடும்பை களைவாய் போற்றே ஓம் வில்லால் வீரனம் எய்தாய் போற்றே ஓம் வீரட்டம் காதல் விமலா போற்றே. அப்படியே கையில அந்த பூவை வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வம் முன்னோர்கள் பெரியவங்க எல்லாரையும் மனசார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்டத்தை கைகூடி இவர்கள் வாழ்வில் சகலவிதமான செல்வங்களும் பெற்று திருமகளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இவருக்கு கிடைக்க எல்லாம் வல்ல பரம்பொருளும் திருமகளும் நுழைந்து அருள கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாழாமல் வாழ வரம் தருவாய். மனம் மாயை வழி ஓடாமல் எங்கள் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தமமும் உணர்வறிய ஆடா மணி ஒளி சோதியே ஆடா மணி ஒளி சோதியே பூவினில் அமர்ந்தபலே. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. சோதிய சுடரே சுழலி விளக்க சுரிகுழல் வனமலை மடந்தை பாதியே பரணே வால்கொள்வன் நின்றாய் பங்கயத்து அணுமாலறியா நிதியே செல்வதிரு பெருந்துறையில் நிறமலர் உருந்தமேவியதில் ஆதியே அடியன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. சிவாய நம சிவாய நம சிவாய நம. கற்பனை கடந்த ஜோதி கருணையே புருமமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பரவியமாக சிற்றமலத்துண்டு பொற்புடம் நடம் செய்கின்ற பொங்கல் போற்று போற்று. கூடுமண்ணான அம்பலத்தே வல்லாண்மை தன்னையே வல்லாண்மையே தன்னையே வாழ்த்து திருவாக்கும் சீக்கிரமும் கைகூட்டும் செஞ்சோர் விருபாக்கும் வீடும் இருக்கும் விருபாக்கும் அதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காட்டி பாத்தி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலே வல்ல முறையே பிடிகதன் ஒரு ஊமை கொள்ள மிகு கரிய வடிகொடுதானதடி வழிபடும் அவர் அடிகான பாத்தி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல்ல முறையே. இல்லாமல்ல கணனரை கணபதியின் திருமுடி விளக்கி வணங்குகின்றேன்.
ஓம் இலைகள் தீர்ப்பவனே போற்றி. ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றும். அகந்த இழிப்பவனே போற்றியும் வருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் ஆணை முகத்தோனே போற்றியும் இருக்கு அணிந்தவனே போற்றி. ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி. ஓம் கணநாயகனே போற்றியும் ஞானம் காப்பவனே போற்றி. ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி. ஓம் மூத்தோனே போற்றி போற்றி. மூவகை வழிபாடு ஆற்றப்படுகிறது. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராக அருமுடுமலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குதுவும் விதியினால் இடவல்லார் கருமினில் கட்டி கொள்வார் கடவோர் வீரட்டனாரே. கற்பனை கடந்த ஜோதி கரடைய உருவமாய் அற்புத கோலம் நெடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பரவியமாக திருச்சிற்றம்பலத்தில் பொற்புடம் நடம் செய்கின்ற பொங்கடல் போற்றி போற்றி. அன்னம்பாளைக்கும் தில்லை சிற்றம்பலம் உன்னம்பாளைக்கும் எளிமை பூமிசை எண்ணம்பாளைக்கும் ஆர்கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே தெந்தில்ல மண்டில் ஆடி போற்றி இன்றனக்காரமது ஆனாய் போற்றி போற்றி. எல்லாமுள்ள கலைஞரை கணபதிக்கு பேரொளி வழிபாடு ஆற்றப்படுகிறது. சோதியே சுடரே சூடொளி விளக்கு சுரிகுடல் பணமும் மணந்து பாதிய பிரணை பால்கொள் மின்னின்றாய் பொங்கைய தயனமாலறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறமலர் குருந்தமே வேசேர் ஆதியே அடியன் ஆதரை தழைத்தாள் அதந்துவே இந்த அருளாயே. ஏவி இடர்கடலைப்பட்டிலக்கின்றேன இப்பிறவி அறுத்தேற. இப்பொழுது குரு வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு, மூத்த பிள்ளையார் வழிபாட்டினை தொடர்ந்து புனித நீர் வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய 9 நதிகளுடைய தீர்த்தங்களும் இந்த குடத்திலே எழுந்துருள வைத்து அந்த தீர்த்தங்களால் இந்த இடத்தையும் போற்றி. சிந்து நதியின் சிறப்பே போற்றி. நருமதை நதியாய் நல்லருள் போற்றி. யமுனை நதியினும் நல்லாய் போற்றி. புனிதன் சடையர் வனிதை போற்றி. கங்கை என்னும் மங்கை போற்றி. ஆண்புருணை அரசி போற்றி. தன்புருணை தாயே தாமிரபரணி தாயே போற்றி போற்றி. ஓம் அயனே எழுக. ஓம் அரியே எழுக. ஓம் எழுக எழுக. நீர்மலி வர்ணனே எழுக. எழுந்தருள்க. ஓம் மகா காலாய போற்றி. ஓம் மகா நந்தியே போற்றி. ஓம் ஜோதி இளம்பரளி 100,000 கோடி போல் தெய்வீக வடிவம் உலகத்தில் கண்டு ஆதரிப்போருக்கு ஆறுயிராய் அன்பரக தாமரையின் மீது இருக்கும் தெய்வ விளக்கொளியே ஓதி 5 ஓங்காரத்து உள்ளிருக்கும் உள்ளொளி ஆய்ந்தொழுக்கும் நீங்காத பேருருவாய் நின்றானே. தாங்கரிய மந்திரமே சோரியாவான் பாதமே மாமுடியா தொந்தமுரு மன்னமே துக்காக பந்தனையால் ஒத்த புவனத்துருவே ரோமமா தத்துவங்களே சத்தத்தாதுவாய் எம்பிராட்டி சிவயோக நாயகி உடனமர் சிவயோகநாதரே எழுந்தருள்க எழுந்தருள்க. மண்ணுந்து வேதியில் மங்களாகுதிகன் உண்ணுஞ்சுடர் வண்ணி வளத்துதைந்த நூல் சூழ் புண்ணின் கலசங்கள் குடங்கள் பூரித்ததுநேர் உண்ணுஞ்செயல் மந்திரயோகர் நிறுத்தினார்கள். 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும் 1000 புன்மரை போலும் 1000 தோளுடையானும் 1000 ஞாயிறு போலும் 1000 நீன்முடியானும் 1000 பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. ஓம் தனியொளி தலைவா போற்றி ஒருளி பிரானே போற்றி அவருளி எவள் போற்றி உயர்குரா போற்றி மண்ணொளி முதலே போற்றி. ஓம் இறைத்திரு இதயமே போற்றி இறைத்திரு முகமே போற்றி இறைத்திரு முடியே போற்றி இறைத்திரு வடிவே போற்றி இறைத்திரு கண்ணே போற்றி இறைத்திரு கருவியே போற்றி போற்றி. இப்பொழுது புனித நீருக்கு மூவகை வழிபாடு ஆற்றப்படுகிறது. பெரும்புலர் காலை மூழ்கி பத்தருக்கு பத்தராக ஹெர்முடமலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார் கருமினில் கட்டி கொள்வார் கடவோர் விரட்டனாரே. வங்கையத்தாயனமாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறமலர் குருந்தமேவியதேர் ஆதியே அடியனாதரை தடைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. புனித நீர் தெளித்தல் இருக்கின்ற இடத்தையும் இங்கு பூசை செய்யக்கூடிய பொருட்களையும் இருக்கின்ற மேடைகளையும் மற்ற அனைத்து பொருட்களையும் தூய்மை செய்யும் அன்னமாக இந்த குடத்திலே 50 பூதங்கள் எழுந்தருளே. அந்த 50 பூதங்கள் வாயிலாக 96 தத்துவங்களாக எப்படி நமது உடல் இயங்குகிறதோ அதுபோல இந்த கலசங்களும் இந்த கலசத்திலே இருக்கின்ற நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று ஆகிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது உடலிலே இருக்கின்ற இரத்தமாக இதிலே இருக்கின்ற நீரும் நமது முதுகெலும்பாக இங்கு இருக்கின்ற உள்கூச்சமும் மான் தலையாக சடையும் உள்ளே சுற்றப்பட்டிருக்கின்ற கயிறானது நரம்புகளாகவும் பாவிக்கப்பட்டு
96 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இங்கு கலசங்கள் 5 கலசங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. முன்னே இருக்கின்ற சிகப்பு நிற கலசமானது மணமகன் முன்னோர்களுக்கும், அருகிலே இருக்கின்ற பச்சை நிற கலசமானது பெண்ணுக்குரியோரின் முன்னோர்களுக்கும், 2 கலசங்களுக்கு முன்பாக பின்னே இருக்கின்ற 2 கலசங்களும் இறைவன் இறைவியுமாக மற்றும் புனித நீர் என்று சொல்லக்கூடிய வருண வழிபாட்டோடு 5 கலசங்கள் நிறுவப்பட்டு இங்கு வழிபாடு ஆற்றப்படுகிறது. இப்பொழுது புனித நீரினால் இந்த மேடையிலே இருக்கின்ற பொருட்களையும் தூய்மை செய்து இந்த வழிபாடானது இப்பொழுது அம்மையப்பரை எழுந்தருள செய்கின்ற வீரவேல் முருகனுக்கு, கந்த கோட்ட குமரனுக்கு, கந்தமாபுர முருகனுக்கு, வல்லகோட்ட முருகனுக்கு, வடபடனி ஆண்டவனுக்கு, தென்படனி ஆண்டவனுக்கு, நடுபடனி ஆண்டவனுக்கு, சிக்கல் சிங்காரவேலனுக்கு, எங்கள் கோசநகர் வாழ் குமரனுக்கு, கந்தமாபுர முருகனுக்கு, கந்தக்கோட்ட குமரனுக்கு, குமரக்கோட்ட குமரனுக்கு, எங்கள் திருப்போரூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றநாதனுக்கு, திருத்தணிகை பாலனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. மண்ணி நின்றாலே கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய், மாடாமல் வரம் தருவாய், ஆடாமணி ஒளி சோதியே பூவினில் அமர்ந்தவளே. மனிதரும் தேவரும் ஹயா முனிவரும் வந்து தென்னி குனிதரும் சேபடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலோ பொருந்துகவே. நின்றால் அவன் தன் உடலும் உயிருமாய், சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி சென்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே. நின்றால் பரம் சுடர் ஏடா கையாலே சலம் பூவோடு தூமம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாம மின்னாவில் மறந்தறியேன். கழித்து கலந்ததோர் காதல் கசிவிடும் காவிரிவாய் குளித்து துரித நின்று ஒரு பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து அமுது செய்வித்து அமரல் சூழற்பு அழித்து விருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே. அன்னம்பாளைக்கும் தில்லை சிற்றம்பலம் உன்னம்பாளைக்கும் மேலுமே பூமிசை எண்ணம்பாளைக்கும் அருகண்டின்புற என்னும் பாளிக்குமோ இப்பிறவியே தெந்தில்லை மண்டனுள் ஆடி போற்றி இன்றனக்காரமது ஆனாய் போற்றி போற்றி. பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான் இருப்பா. நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம், பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே ஓஹோ தேவையில்லை இனி காரணமே. கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் இது காதல் கொண்டாட்டம், கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான்
உசுரோட வாசம் பிடிக்கிறேன் புடவா மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன் ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன் உனக்காக 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 வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் கேட்டா நீதானோ நேரமெல்லாம் நீதானோ தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம் பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா கொல்லாதே கண்ணின் ஓரமா தாம்பளத்தட்டு எடுத்துன்னு வரேன் தாம்பளத்தட்டா இப்பொழுது மணமகனார் அவருடைய அவர்கள் வாழ்க்கையிலே இல்லறத்திலே 5 தானங்களை கொடுக்க இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையிலே பஞ்சம் வரக்கூடாது என்று தானங்கள் 1000 வகையான தானங்கள் கொடுக்கலாம். அதிலே நேரம் கருதி இப்பொழுது 5 வகையான தானங்களை மட்டும் மணமகனார் மணமகளுக்கு தானமாக அளிக்க இருக்கிறார். மரபு அந்த வகையிலே இப்பொழுது மணமகனார் மணமகனார் முதலிலே பாலினை தானம் செய்ய இருக்கிறார். தானம் பாலகன் வேண்டி பார்க்கடல் இந்த விரான் ஆளுக்கு சக்கரம் செய்தவன் மாலுக்கு சக்கரம் மண்டல் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளிக்கு வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேடமாக பாலித்து நட்டம் பயிலவல்ல ஆணுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தபடியாக
போட்டோலாம் தாச்சா நீர் இன்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் வாக்கு. அந்த வகையிலே நீருக்கு இவர்கள் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக மனம் இறங்கிலே மணமகனார் மணமகளுக்கு நீரினை தானம் செய்கிறார். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடைந்து இணைகாவில் நிம்மொழி தேவி பாகமாகிறார். ஆனைக்காவில் நன்னலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வென்றுவார்க்கு ஏதும் ஏதமில்லையே. ஊழியோடி வையகத்துயிர்கள் தோற்றுவானுடும் ஆழியானும் காண்கில வானைகாவில் நன்னலை தாய் ஞானதம்பல் தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் பல்வினைகள் மாயுமே. அரிசி அரிசி நெல் அரிசி இல்லாமல் நாம் வாழ முடியாது. மூன்று வேளையும் நாம் அரிசி தான் கொடுக்கிறோம். அரிசிக்கு நெல்லுக்கு அவர்கள் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக மூலமாக அவர்கள் நெல்லானது தானம் செய்யப்படுகிறது. கண்ணாரும் காடியார் போன்றரும் வித்து தன்னார் ஃபவுண்டன் ஃபவுண்டன் மன்னாரும் ஃபவுண்டன் பண்ணார பாடவல்லார்க்கு இல்லை பாவமே. ஆளும் நெய்யும் தயிரும் மயந்தாடு தோளும் நூலும் துதைந்த மறைமார்பன் மாலுஞ்சோலை முடந்த வடநஞ்சை ஆளும் சோற்றுத்துறை சிந்தடைவோமே. அடுத்தபடியாக உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது. உப்பிட்டவரை என்றைக்கும் நாம் மறக்கக்கூடாது. ஆகையால் அந்த வகையிலே நமது தூத்துக்குடி துறைமுகத்திலே விளைந்த உப்பினை இப்பொழுது மணமகளுக்கு தானம் செய்கிறார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் லெமுரிய கண்டத்திலே எடுக்கப்பட்ட உப்பினை இப்பொழுது தானம் செய்கிறார். அப்பினில் உப்பன அத்தன் அணைந்திட்டு செப்பு பராபரம் செர்பரமும் விட்டே அப்புறு துர்பாதம் ஆயமளந்தமை எப்படி அப்படி என்னும் பாரு. அப்பினில் கூர்மை ஆதித்தன் உண்மையால் உப்பன பெருவிட்டு உரு செய்த ஊரு அப்பினேர் கூடிய துண்டாக மாறுபோல் செப்பினேர் சிவத்துள் அடங்குமே. அடுத்தபடியாக காசு துட்டு மணி மணி என்று சொல்லுவார்கள். இது இல்லாமல் யாரும் வாழ மாட்டார்கள் என்று அனைவரும் சொல்லுவார்கள். ஆகையால் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவருடைய மன திருப்திக்காக இப்பொழுது காசினை கட்டா கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டு கீழே விழாதுங்கிறதுனால போடலை. வாசி தீரவே காசு நல்குவேர் மாதல் மிழலையே ரேதல் இல்லையே இறைவராகினேன் மறைகொள் மிழலை கரைகள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நிகர்மைகொள் மிழலையேர் பைகொள் அரபின உய்ய நல்குமே நீரு பூது நேர் ஏறுதேறு நேர் ஓர் மிழலையேர் பேரோ அருளுமே. இப்பொழுது 5 வகையான தானங்களை மணமகனார் மணமகளுக்கு தானம் செய்துவிட்டு தன்னையே நம்பி வந்த அந்த பெண்ணை உள்ளங்கையால் தாங்கி அழைக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. உங்களுடைய கணவர்கள் எல்லாம் உங்களை உள்ளங்கையால் தாங்கவில்லை என்று மனம் ஏங்க தேவையில்லை. உங்களுக்கு 60வது கல்யாணத்திலே அதுபோல செய்துவிடலாம். தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே. துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் வரை உந்தன் மடியிலே. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. உயிரே உயிரே
சிரிக்குதே உள்ளுக்குள்ளே குயில் பாடுதே மந்திரமாய் கண்களும் இழுக்குதே தொட்டதெல்லாம் இங்க போக்குதே பாதி தாயும் நீயடி பாறை மீது நீரடி முத்தமிடு முத்தமிழே அத்தனையும் என்னவளே காதிலே தேன் பாயுதே இறைவனாய் தந்த இறைவியே இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் வரை உந்தன் மடியிலே வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே உயிரே உயிரே உந்தன் பொருளே என்னை நான் அள்ளித் தரவா கண்ணனே கண்ணனே எந்தன் மன்னனே சொர்க்கத்தை கையில் தரவா இப்பொழுது அரசாணைகால் வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாட்டிலே இருக்கின்ற அத்துணை பேர் எத்தனை திருமணம் நடக்கிறதோ அத்தனை திருமணத்திற்கும் அந்த நாட்டு மன்னன் செல்ல முடியாது. ஆகையால் அரசு ஆணையோடு ஒரு கோல் அந்த திருமணத்தில் ஏந்திரலும் அந்த கோளிற்கு அரசனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அபிஷேகங்களையும் ஆராதனைகளும் உலகங்கள் ஏழும் படைத்துடையான் பல தேவரை முன்னே படைத்துடையான் பல தேவரை முன்னே படைத்துடையான் பரம் ஆகி நின்றானே தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் தான் ஒரு காலம் சண்டமாருதுமாய் நிற்கும் தான் ஒரு காலம் சண்டமாருதமாய் நிற்கும் தான் ஒரு காலம் தன் மழையாய் நிற்கும் தான் ஒரு காலம் தன் மாயனோ மாமே சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆபடு தந்துரை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவன் ஆமங்கள் எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி.
காதல் காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே காதல் காமமாய் உருக்கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டிய சில நாள் என்னை சுத்தம் செய்தார் அட்டமங்கல வரவேற்பு அளிக்கப்பட்டு மணமக்கள் இப்பொழுது அரசாணைக்கால் வழிபாடு, அதனைத் தொடர்ந்து பெற்றோர் பாதபூச வழிபாட்டை தொடர்ந்து மணமேடைக்கு அருகிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். மணமேடையிலே மணமகன் அவருடைய குடும்பத்தாருடைய முன்னோர்களுக்கு ஒரு கலசமும் மணமகள் ஆகியோர் முடமலகொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் இதனால் இடவல்லாருக்கு கருமனில் கட்டி போல்வார் கடவோர் வேறட்டனாரே. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் மங்களமான வேளையில் எங்களுக்கு ஆசி புரிய எழுந்தருள வேண்டுகின்றோம். ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் மங்களமான வேளையில் எங்களுக்கு ஆசி புரிய எழுந்தருள வேண்டுகின்றோம். வான் பிறையில் தேவர் தம்பாலின் மன்னி உயிரொளிப்பானவில் உள்ளே ஒடுங்கி தளர்வில் விதுர்பதம் தங்கி சதியுள் உளதூரும் யோகி உடல் விட்டால் தானே சிவயோகி நாணி சிதைந்துடல் விட்டால் தவலோகம் சார்ந்து பின் தான் வந்து கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்தவர் நிற்ப புவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே புவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே. முன்னோர்கள் வழிபாட்டினை தொடர்ந்து முளைப்பாரி வழிபாடு. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்று மூதுரை சொல்லுகிறது. அவ்வை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இங்கு பசுமையாக வளர்ந்து இந்த வழிபாட்டிற்கு பசுமை கொடி காட்டியிருக்கின்ற இறைவன் சான்றாக இந்த முளைப்பாரி இருக்கிறது. இந்த முளைப்பாரி இல்லாமல் தென்னகத்திலே எந்த விழாவும் இல்லை. அந்த வகையிலே இப்பொழுது முளைப்பாரி வழிபாடானது ஆற்றப்படுகிறது. வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத சித்தாகி சித்தாகி இன்பமாகி சிதாநிலையாய் எவ்வுயிர்க்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழு வயிற தனிமணியாய் முளைத்த தேவே பத்தியின் பாலராகி பிரமனுக்கு ஆலாம் என்பதத்த மேற்கூடினார்கள். தலையினால் வணங்கும் அப்போல் மொய்த்து நீள்பத்தி என்பாள் முதிர் தலை வணங்கி மற்ற வித்தகத்தன்மை போல விளைந்தன சாலியல்லா வித்தகத்தன்மை போல விளைந்தன சாலையெல்லாம். அந்த பசுமை கொடியோடு இப்பொழுது மணமக்கள் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி மணமேடையிலே அமர இருக்கிறார்கள். விருதுநகர் மாப்பிள்ளைக்கும் வடபழனி மணமகளுக்கும் திருமணத்தை கூட்டிய திருவாக எழுந்தருளி இருக்கின்ற சிவயோக நாயகி உடனமர் சிவயோகநாதருக்கு மணமக்கள் நன்றியினை மலர்களால் தூவி வழிபாடு செய்கிறார்கள். சலம் பூவோடு தூப மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் திங்களும் உண்ண மறந்தறியேன் உண்ணாம மின்னாவே மறந்தறியேன். சபையை வணங்கி
மேடையில் அமரலாம். போற்றுவோம் பாரடே ஐந்தாய் பரந்தாய் போற்றி போற்றி. ஓம் மந்திரமாவது நீர் வாடவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய்மைப்பங்கள் திரு ஆலவாயான் திருநீரே. சிந்துர சுந்தரன் சிந்துர குங்குமம் சேத்தனன் போற்றி சந்தன சாந்தன் சுந்தரா போற்றி போற்றி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. மாறிலா நிறை வளர்ந்தரு புகழியின் மனமே கூறு நாளின் முன்னாளினில் வேதியர் குழாமோ நீரு சேர் திருத்தொண்டரும் நிகழாதவருக்கு ஆறு சூடினார் அருட்திருக்காப்பு நாணனிவார். ஞானம் பெற்ற மூத்தியார் செங்கை பற்றி நற்பெருந்தவத்தின் நீர்மை நலம் படைத்தெழுந்த தெய்வ கற்பக பூங்கும்பனார் தம்மையும் காப்பு சேர்த்து பொற்புடன் தொடங்க முன்னர் பறிவுடன் செய்தார் மாதோ. காலை மூழ்கிய பெத்தருக்கு பத்தராய் ஹர்மடுமல சுண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் இதினால் நடவல்லார் கருமினல் கட்டி போல்வார் கடவோர் விரட்டனாரே. சோதியே சுடரே சுடலி விளக்கே சுருகுடல் மனமுணர்ந்த பாதியே பிரணே பால்கொள்வன் நின்றா பங்கயத்தயனமாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறமலர் குருந்தமேவியதேர் ஆதியே அடியன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. ஓம் தனி ஒளி தலைவா புற்றி உருளி பிராணை புற்றி உருளி உள் புற்றி முயறு கூறா புற்றி பொன்னொழி முதலே போற்றி போற்றி. ஓம் கட்டணைக்கர்களையே போற்றியோம் நிலை நிறுவர்களையே போற்றியோம் பட்டறிவுகளையே போற்றி. ஓம் அனைத்தமதிகளையே போற்றியோம் அனைத்தமதி கப்பார்களையே போற்றி போற்றி. ஓம் கலைகள் விலங்கா நின்ற குண்டமே போற்றி போற்றி. ஓம் சிவத்தழல் செம்மலே போற்றி போற்றி. ஓம் இறைத்திரு கருவியால் விரைந்தொடுக ஓம் இறைத்திருவடிவே சுந்து காக்க ஓம் சிவாமுதம் பொழிக ஓம் சிவத்தழல் செம்மலே போற்றி போற்றி. ஓம் காலை எழுதுரு கதிர்கண்ணே எழுக ஓம் மாலை எழுதுரு மதிகண்ணே எழுக ஓம் மண்டமடியுரை அழற்கண்ணே எழுக எழுகவே. தென்னாடுடையதுமனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. பேரொளி வழிபாடு கற்பனை உயிராவணம் இருந்து உள்ள கிழியின் உருவெழுதி ஐராவணம் செய்திட்டு உண்கைதிருந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாது ஆனாறு ஏறி அமரர் நாடாளாது அரூராண்ட ஐராவணமே என்னம்மானே அருட்கண்ணாள்
அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைக, ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைக, ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைக, ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைக, ஓம் இறைத்திரு இதயமாய் நிறைக. மங்களநான் வழிபாடுகளும் சான்றோர்களும் அந்த மங்களநானிற்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வணங்கினால் போதும். அந்த மங்களநானுக்கு அருகிலே இருக்கின்ற நெல்லினை யாரும் எடுக்க வேண்டாம். மணமக்கள் உங்களை தேடி திருமணம் முடிந்தவுடன் 3வது சுற்று வருகின்ற பொழுது உங்களை தேடி வருவார்கள். அப்பொழுது அவர்களை ஆசீர்வாதம் செய்வதற்கு நெல் மணிகளை நீங்கள் எடுத்தால் அப்பொழுது கொடுப்பார்கள். ஆகையால் இப்பொழுது நெல்மணிகளை எடுக்காமல் மங்களநான் ஆசீர்வாதம் செய்கின்ற பெரும் பொறுப்பினை பெற்றவர்களாக இங்கு இருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது மங்களநாளானது வழிபாடு ஆற்றப்படுகிறது. ஓம் குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் என்னொரு ஆனாய் போற்றி. ஓம் முயருக்குரா போற்றி, 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 ஓம் முயருக்குரா போற்றி. ஓம் உமையொரு கூரா போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. இருந்தர்கள் எழுந்தர்கள் நின்றல்க அமர்ந்தல்க இடையூறு தவிர்த்தல்க முப்பேரொளி கட்டல்க பால்மடிக்குறே கண்டல்கவே. உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய உருவ பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிந்துகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரோ அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனமருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனமருமே. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுகிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. ஆசீர்வாதம் பெறுவதற்காக தங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் யாராவது ஒருவர் பலம் பொருந்தியவர்கள் இந்த நெல்மணியோடு கூடிய இந்த மங்கள நாணினை அனைவரிடம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய கமிழ் கொன்றை கண்ணே தோன்றும் ஆதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனித நாற்கே ஆறுருவர் உள்குவார் உள்ள துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூன்முளை நன்மங்கை தன்னை மகிழ்ந்தொருபால் வைத்து துகந்த வடிவும் தோன்றும் போருருவ கூட்டுதைத்த பாராழி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரோ நறுமுகையும் பறந்து தோன்றும் சீராழி தாமரையின் மலர்கள் அன்ன திருந்தியமா நிறத்த சேவடிகள் தோன்றும் ஊராழி தேருடைய இலங்கை வீழ்ந்தல் உடல் துணித்த இடர்பாவும் கிடுப்பு தன்று போராழி முன்னிந்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்த புனித நாற்கே பொழில் திகழும் பூவனத்த புனித நாற்கே.